ஹாய் விவர்ஸ், சப்டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நீங்கள் ஹவ் டு மெயின்டைன் யுவர் மோட்டர் சைக்கிள் இன் திஸ் மான்சூன். ஸோ இந்த மான்சூன் ரெய்னி சீசனில் உங்கள் மோட்டர் சைக்கிள்ஸை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சம் ட்ரிக்ஸ் பார்ப்போம். ஸோ மோட்டர் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேஜரான ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் தான். ஸோ செயின் அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் தான் ரொம்ப மேஜரான விஷயம். ஸோ இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியமானது. ஏன்னா ஒரு செயின் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பவரை டெலிவர் பண்ணுது. ஸோ இதை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் செயின் வந்து ஃப்ரீயாக வந்து ஃப்ளோ ஆகணும். அந்த நம்ம என்ன சொல்லணும், அந்த கர்வ்டாக அந்த மடிஞ்சு செயின் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக வரணும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் ரஸ்ட் இருந்தாலும் நீங்கள் செயினை க்ளீன் பண்ணி லூப் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்து அதில் வந்து உங்கள் பெட்ரோல் நாப் ஓப்பன் பண்ணும்போது ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் க்ளோஸ் பண்ண மறந்துடாதீங்க. டெஃபினட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. தெரியாமல் விட்டிங்கன்னா அப்புறமா பெட்ரோல் வேஸ்ட்டாக போயிடும். அண்ட் அந்த பெட்ரோலை வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் பிடிச்சிருக்கோம். அந்த வாட்டர் பாட்டிலோட டாப் அந்த கேப் இருக்குல்லையா, அந்த கேப்பில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதை போட்டுட்டு நம்ம இப்போ செயினை க்ளீன் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரெயின் சீசனில் வந்து நம்ம செயினை க்ளீனிங் வந்து ரொம்ப அவசியமானது. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து தனியாக செயின் க்ளீனர்ஸ் காசு கொடுத்து எல்லாம் வாங்க தேவையில்லை. ஏன்னா இந்த ரெயின் சீசனில் வந்து நீங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் திரும்ப நீங்கள் ஓட்ட டஸ்ட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணிவிட்டு லூப் வந்து ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா நீங்கள் அடிக்கிறதே வேஸ்ட்டு. நீங்கள் ஒரு ரைட் போயிட்டு வந்தீங்கனாலே, ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டு வந்தீங்கனாலே ஃபுல் டஸ்ட்டும் வந்து அந்த லூப் அப்சர்வ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் லூப் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி அப்பப்போ க்ளீன் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. அண்ட் லூப்ரிகேஷன் வந்து இல்லாமல் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அதனால் லைட்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எப்போயுமே அடிக்கிற மாதிரி லாஸ்டிங்காக அடிக்கலாம். அடுத்த ஒரு 1 week 2 week ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் அடிக்காமல் சும்மா லைட்டாக அடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இந்த லூப் வந்து எப்படி அடிக்கணும், என்கிட்ட இப்போ லூப் இல்லை ஆக்சுவலாக. ஸோ அதனால் க்ளீனிங் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், சிம்பிளாக எப்படி அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி வந்து செயின் லூப்பிங் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துக்கோங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்ரோல் நல்லா ஊற்றி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு விட்டுருங்க. அந்த ஐட்லிங் ஸ்பீட்லேயே இருக்கணும். யாரும் வந்து வண்டியை த்ராட்டில் பண்ணக்கூடாது. த்ராட்டில் பண்ணி பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிஸ்கியான விஷயம். ஏன்னா உங்கள் ஃபிங்கர்ஸ் மாட்டினா அது வந்து பெரிய டேஞ்சர் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஐட்லிங் ஸ்பீட்லேயே வந்து உங்கள் மோட்டர் சைக்கிள் க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேஸ்ட் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஹார்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த இருக்க டஸ்ட்டு அந்த பிளாக்கிஷாக வருது பார்த்தீங்களா, அது மொத்தமாக வந்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்வைஸ் பெட்ரோல் இன்னும் கொஞ்சம் பிடிச்சி நான் கொஞ்சம் கம்மியாகவே பிடிச்சேன். ஏன்னா என் செயின் ஆல்ரெடி கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்ரோல்ஸ் வந்து ஒரு ட்வைஸ் க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு வாட்டி வேஸ்ட் வச்சு தொடச்சிட்டு திரும்ப ஒரு வாட்டி பெட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா க்ளீனாக வந்துடும். அவங்க செயின் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஸோ இது வந்து சிம்பிளாக அடிக்கடி பண்ணுறதுனா நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்போயோ ஒரு வாட்டி பண்ணுறீங்க அப்படின்றப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் இந்த மான்சூன் சீசனில், ரெய்னி சீசனில் நீங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலுமே, லூப் அடித்தாலுமே உங்கள் செயின் வந்து பயங்கரமாக டஸ்ட் ஆகிடும், ஃபுல்லாக அடிச்சிடும் சேரு வாரி. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுறது பெஸ்ட்டு. அண்ட் இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா செயின் சூப்பராக க்ளீனாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, டஸ்ட்டு வந்து பயங்கரமாக பாருங்கள். உங்கள் பேக் சீட்டில் அந்த பில்லியான் ஃபுல்லாகவே வந்து டஸ்ட்டு பாருங்கள். ஸோ அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அனதர் பார்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, மழையில் நனைஞ்சோடனே ராயல் என்ஃபீல்டு பைக் ஸ்டார்ட் ஆகும்போது ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அது ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளான விஷயம். இதுவாக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மற்ற இஷ்யூஸ் இருந்தாலும் இது வந்து ஒரு சின்ன சிம்பிளான இஷ்யூ. அதை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்கள் பைக் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். என்னென்னா வந்து இந்த ட்வின் ஸ்பார்க்னு சொல்லக்கூடியது இல்லையா, ராயல் என்ஃபீல்டு என்ஜின்ஸ் எல்லாமே இந்த ட்வின் ஸ்பார்க் என்ஜின் சொல்லுவாங்க. என்னென்னா 2 ஸ்பார்க் ப்ளக் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து 2 ஹோல் இருக்கும் அந்த என்ஜின் ஹெட்டில். அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து தண்ணி போய் நின்றுச்சுன்னா, வாட்டர் வாஷ் பண்ணாலோ இல்லை மழையில் நின்னாலோ அந்த வாட்டர் வந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு ஹோல் இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வருதில்ல. ஸோ அந்த ஹோல் வந்து சம்டைம் வந்து டஸ்ட்டால் அடைச்சிருக்கும். அதனால் தண்ணி வெளியே வர முடியாமல் அங்கே உள்ளே வந்து தண்ணி வந்து அப்படியே ஷார்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு இப்போ நான் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளோவாக வருது பார்த்தீங்களா வாட்டர். அதனால் வந்து நிற்காது சீக்கிரமாக. எவ்வளோ சீக்கிரமாக வந்து உள்ளே நிற்காமல் தண்ணி வெளியே வருதோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்ம ஸ்பார்க் ப்ளக் வந்து சீக்கிரமாக இக்னைட் ஆகும். அந்த ரொம்ப கோல்ட் ஆகாது இல்லையா. அதனால் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்பவே ஒரு மேஜரான விஷயம். ஒன்றுமே இல்லை, சின்னதாக ஒரு சின்ன ஸ்டிக் ஏதாச்சும் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணி விட்டிங்கனாலே போதும், உங்கள் இன்ஜின் வந்து க்ளீன் ஆகிடும். அண்ட் எந்த இன்ஜின் வந்து மேட் இன்ஜின், ஸோ க்ரோம் இன்ஜின்னா ரெய்னி சீசனில் வந்து ரொம்பவே பத்திரமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். க்ரோமில் இருந்தால் தான் அது ஒரு மாதிரி டல்னஸ், அந்த வாட்டர் மார்க்ஸ் வந்து லைட்டாக இருக்கும். வியூவர்ஸ், நெக்ஸ்ட் டிஸ்க் ரொம்பவே ஒரு மேஜரான விஷயம். டிஸ்கில் இந்த மாதிரி எப்பவுமே ஷைனிங்காக இருக்கணும். இந்த ஷைனிங் இல்லாமல் ஒரு ரஸ்ட்டோ ஒரு டஸ்ட்டோ ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை உடனே க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது வந்து உங்கள் பிஸ்டனை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் பிஸ்டன். இது வந்து 2 பிஸ்டன்.
இந்த 2 பிஸ்டனும் பார்த்தீங்கன்னா வண்டி வேகமாக போகிறப்ப அதெல்லாம் ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு டஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த டஸ்ட்னால அது பெயிண்ட் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தண்டர்பர்ட் எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டான மட் கார்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஷார்ட் மட் கார்ட்ஸ்னால பின்னாடி வரைக்கும் சேரு, அதாவது நம்ம இன்ஜினாக இருக்கட்டும் இல்லை முன்னாடி சேரு வந்து அந்த ஹெட்லைட்டாக இருக்கும், ஹெட்லைட் வரைக்கும் வந்து அந்த சேரு வந்து பயங்கர ஸ்பீடாக வந்து பறக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக பறக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் பறக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடாக பறக்கும்போது உங்கள் என்ஜினில் அந்த கேஸ் இருக்குல்ல, என்ஜின் கேஸு கிளச் கேஸ் அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது. நான் இப்போ தான் க்ளீன் பண்ணியுமே வந்து இப்போ ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டு வந்ததுனால எவ்வளோ டஸ்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் ஹார்ன் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து அந்த டஸ்ட் போயிட்டு வேகமாக போடும். ஸோ இந்த மாதிரி என்ஜின் கார்ட்ஸ் வந்து வாங்கி போடுறது நல்லது. ஸோ என்ஜின் கார்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து டஸ்ட்டை வந்து உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணணும் என்ஜினில் படாமல். ஸோ அந்த மாதிரி என்ஜினில் ஸ்பீடாக போய் டஸ்ட்டு அந்த ஸ்டோன்ஸ் வேகமாக படும்போது என்ன ஆகும்னா இது வந்து மேட்டில் ரொம்ப தெரியாது. பட் ஆனால் குரோம் என்ஜின்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிளச் கேஸில் இந்த கேஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த பஃபிங் போடும், அது குரோமில் இருக்கும். அந்த குரோமில் இருக்கும்போது அதில் வந்து அந்த டாட்ஸ் பட்டு அந்த ஒரு மாதிரி புள்ளியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பஃபிங்காக திரும்ப என்ஜின் கிளச் கேஸை வந்து ஃபுல்லாக பஃப் பண்ணுறதுக்கு வந்து நிறையா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு என்ஜின் கார்டு வாங்கி போகிறது பெஸ்ட்டு. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான். கிளாசிக்லாம் ஃபுல்லாக அனலாக் தான் வரும். மற்ற பைக்கில் இப்போ மோஸ்ட்டாக வரது எல்லா பைக்ஸ்லையும் வந்து டிஜிட்டலாக தான் தராங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறது ஒரு கவர் போடுறது பெஸ்ட்டு. அண்ட் ஃபோர்க் பொறுத்த வரைக்கும் வந்து இது டெலஸ்கோபிக் ஃபோர்க்கில் இதுதான் ஃபோர்க் ராட் வந்து க்ளீனாக தெரியும். அந்த மாதிரி ஃபோர்க் ராட் க்ளீனாக தெரிஞ்சதுன்னா அந்த டஸ்ட்டு போய்ட்டு அந்த ஃபோர்க் ராடில் இருந்ததுன்னா அந்த ஆயில் சீல் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோர்க் ராடே நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் உங்கள் ஃபோர்க் ராட் அந்த ஆயில் சீல் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து சீக்கிரமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு ஷார்ட் ஸ்பேன் இருக்குது. நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஹில் ரீஜன்ஸு ரொம்ப வந்து ஸ்டோன்ஸில் அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வேகமாக வண்டியை விட்டிங்கனாலும் போகும். பட் இதுவும் ஒரு சின்ன விஷயம், நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாக் சீட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸ்டாக் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெயின் ட்ராப்ஸ் வந்து பட்டு ரொம்ப வெட்டாயிடுது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு ரெயினுக்கு அப்புறமா வந்து 2 hours 3 hours அந்த வெட்டு அப்படியே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கவர் போட்டு முடுறது பெஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா பேக் டிஸ்கோ நீங்கள் அந்த மாதிரி அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் ஓவரால் இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் கிரேவிங் மிஷின்ஸ்.